இன்னைக்கு சினிமா கிசுகிசுல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம விக்னேஷ் சிவன் நயன்தாரா மேடம்க்கு எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்காரு தெரியுமா? கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேலன்னு சொல்றாங்க. ஆனா மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான். ஏன்னா சம்பளமே சில பேர் 200 கோடிக்கு மேல வாங்குறாங்க. அடுத்தது இது யாருன்னு தெரியுதா? மேக்கப் போடாம வெளியில வந்த தமன்னா தான் இது. அவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் லீவ் போட்டாங்களோ, இதனால தான் எல்லா ஸ்டாரும் போகும்போது அவங்களோட மேக்கப் ஆர்டிஸ்டோடையும் ஒரு கொடையோடையும் போறாங்க போல. நடிகர் அப்பாஸ் சினிமாவை விட்டுட்டு நியூசிலாந்து போனப்ப அங்க ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்திருக்காரு. அது மட்டும் இல்லாம 10 நாள் அங்க இருக்கிற டாய்லெட்டை கிளீன் பண்ணியிருக்காரு. அதையே அவரே ஒரு பேட்டியிலையும் சொல்லியிருக்காரு, என்னோட குடும்பத்தை பார்த்துக்கிறது என்னோட கடமை, அதனால அதுக்காக நான் எந்த வேலை செய்யறதுக்கும் தயாரா இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நயன்தாரா மேடம் சொல்றாங்க, திரிசாவுக்கும் எனக்கும் ரொம்ப பெரிய கருத்து வேறுபாடு இருந்துச்சு, பேசாமே இருந்தோம் ரொம்ப நாள். அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரு நாள் அவங்களே மன்னிப்பு கேட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்டர் சக்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் பண்ணதுலேயே பெரிய தப்பு பிக் பாஸுக்கு போனது தான். அது என்னைய கெட்டவனா மக்கள் கிட்ட காமிச்சிருச்சு. அதனால 10 வருஷத்துல பல வழிகளை அனுபவிச்சிட்டேன். அதனால குடிக்கு அடிமையாகி வேஷ்டி கலண்டு விழுகிறது கூட தெரியாத அளவுக்கு குடித்தேன். அதுக்கப்புறமா ரஜினி சாரும் கமல் சாரும் என்னை சந்திச்சு ஒரு நல்வழிப்படுத்தினாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரேன். சீக்கிரமாவே சினிமாவிலையும் நடிக்க ஆரம்பிச்சிருவேன். இந்த உலகம் என்னையும் கொண்டாடணும் நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க தான் கரகாட்டக்காரன் படத்துல வந்த ஹீரோயின் கனகா. இவங்களை எல்லாரும் இப்ப ட்ரோல் பண்றாங்க. எதுக்குன்னு எனக்கு தெரியல. வயசானா தோல் சுருங்கிறதும் பொக்கவாயாகிறதும் சகஜம் தானப்பா. எக்கச்சக்க பிரச்சனைக்கு அப்புறம் மணிமேகலை அவங்களோட சோசியல் மீடியாவில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் எக்ஸ்பிரி ஆகிறக்கு நான் என்ன மில்க் மேடாடா, நான் செல்ஃப் மேடா அப்படின்னு கெத்தா போஸ்ட் போட்டிருக்காங்க. சிவகார்த்திகேயன் சொல்றாரு, நானும் தனுஷும் முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படியே தான் இப்பவும் இருக்கோம், எந்த மாற்றமும் இல்ல, இதுல பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. இனி ஜெமினி பிரிட்ஜ் மேல ஏறி நின்று 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு லைவ் வந்தாதான் எல்லாரும் நம்புவாங்க போல இருக்கு அப்படிங்கிறாரு. அதான் நம்புற மாதிரி இல்லையே பாஸ், அப்புறம் எதுக்கு டான்ஸ் எல்லாம்? இது மாதிரி சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க.